பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் பஞ்சம சனியாக இருக்கு. விருச்சிக ராசி அன்பரா நீ விருச்சிகத்தில் பிறந்துட்டியாப்பா, உனக்கு என்னப்பா பஞ்சம், உன்னோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் நானே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் தான் சனி இருக்காரு. நல்ல ஒரு விருச்சிக ராசி இள வயசு பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுல பஞ்சமா இந்த காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவான் பஞ்சம சனியா 2028 வரைக்கும் இருக்க போறாரு. முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கங்க கொஞ்சம் விட்டு 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 வச்சுட்டு வருவாங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயத்த முயற்சி பண்ணுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் பஞ்சம சனியாக இருக்கு. விருச்சிக ராசி அன்பரா நீ விருச்சிகத்தில் பிறந்துட்டியாப்பா, உனக்கு என்னப்பா பஞ்சம், உன்னோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் நானே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் தான் சனி இருக்கு இல்லைங்களா? அப்போ நல்ல ஒரு விருச்சிக ராசி இள வயசு பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுல பஞ்சமா இந்த காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவான் பஞ்சம சனியா 2028 வரைக்கும் இருக்க போறாரு. அப்போ ஒரு மத்தியம வயசு பர்சனாலிட்டி எனக்கு நல்ல வீடு வந்து கட்டணும்னு ஆசைங்க, அதுதான் என்னோட பஞ்சம், அது நிறைவேறிடும். எனக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைங்க, அதுதான் என்னோட பஞ்சம், அது நிறைவேறிடும். ஆக 28 வரைக்கும் அவர் இதெல்லாம் செய்ய தான் போறாரு. வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, என்ன ஆகும் எங்களுக்கு, நல்லது நடக்காதா அப்படின்லாம் விருச்சிகம் வந்து வருத்தப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் வருத்தப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4 அதிபன். முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே கொஞ்சம் விட்டு 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 வச்சுட்டு வருவாங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயத்த முயற்சி பண்ணுவாங்க. நிறைய விஷயத்த முயற்சி பண்ணி அந்த முயற்சியை ஸ்திரமாக பண்ணாங்க அப்படின்னா பெரிய லெவலில் சாதிப்பாங்க. ஒரு விஷயத்த 2 முறை முயற்சி பண்ணுவாங்க, 3 முறை முயற்சி பண்ணுவாங்க, 4 முறை முயற்சி பண்ணுவாங்க, சீச்சி இது ஆகாதுப்பா அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. இந்த நரி திராட்சை கதை படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த நரி எக்கி எக்கி பார்க்கும் திராட்சை, உயரத்தில் இருக்க திராட்சை பறிக்க முடியல அப்படின்னு போது சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு அதுவே அது மனசை வந்து சமாதானப்படுத்திட்டு போகும். அந்த மாதிரி விருச்சிகம் நிறைய முயற்சி விட்ட குறை தொட்ட குறை அங்கங்கே விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த காலகட்டம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அந்த முயற்சி சக்ஸஸ் ஆனால் என் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடும். சூப்பர், புரியுதுங்களா? அந்த மாதிரியான முயற்சி விட்டுட்டு வந்தது இந்த காலகட்டம் லைட்டாக அடப்போப்பா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு லைட்டாக ட்ரை பண்ணாங்க, சக்ஸஸ் ஆகிடும். சூப்பர். அவங்க விட்ட முயற்சி, முக்கியமான முயற்சி, பல முயற்சியில் 1-2 சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி என்னடா இது வாழ்க்கை, தம்பி தங்கச்சி பொண்டாட்டி புருஷ குழந்தைங்க லவ் இதெல்லாம் ஒன்றும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்கப்பா அப்படின்னு தூக்கி போட்டிருப்பாங்க. தூக்கி போட்ட தம்பி தங்கச்சி இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்லது அப்படின்னு நடக்கும். அதே மாதிரி சுகஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபர் இல்லைங்களா? அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பா ஸ்லேவியா கார் வாங்கணும்னு. நான் வந்து 800 தான் வச்சுட்டு இருக்கேன். ஸ்லேவியா வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருது. சில சமயம் அப்படி வரும் பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், அந்த ஏரியாவில் ஃப்ளாட் வரும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ரேட்டில் நமக்கு மிக அருகாமையில்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆமாம், அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் குறித்து ஒரு நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த போஷ் ஏரியாவில் அடையாரில் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்குறதுக்கான வாய்ப்பு. எல்லாரும் அடையாரில் வாங்கிடுவாங்களா, எல்லாரும் அண்ணா நகரில் வாங்கிடுவாங்களா? அந்த மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலது இவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அம்மா குறித்து விருச்சிகத்துக்கு நிறைய ஆசை இருக்கும். சந்திரன் நீச்சோன்றதால பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு அம்மானோட பாசம் கிடைக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் கொஞ்சம் ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். நான் குழப்பமே இல்லாமல் தெளிவாக இருக்கணும், எங்கள் அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும், இப்படியெல்லாம் ஆசை இருக்குன்னா அதில் ஒரு சிலது நிறைவேறும். புரியுதுங்களா? இதெல்லாம் ப்ளஸ். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 40 நாள் 138 நாளில் கடைசி 40 நாள் வந்து சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பார், குருனோட பார்வை இருக்காது. அப்போ என்ன ஆகும், எனக்கு நல்ல திறமை இருக்குது, நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல நான் பயங்கர எஃபிகசியோட வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு ரெக்கக்னைசேஷன் அப்படின்றது டிலே ஆகுது. அது வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஒரு ரெக்கக்னைசேஷன் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற எண்ணம் ஒரு ஜஸ்ட் டெம்பரரி, பெருசாக யோசிக்க வேண்டியது, அதுவே மாறிடும். விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சனி வக்ரம் ஆகிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா சிறந்ததா முடியும் அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லதுமா. எங்களுக்கு திருச்செந்தூர் ஏகப்பட்ட ரஷ் இருக்குங்க, முடியல அப்படின்னா பழனிமலை முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். முருகன் எந்த கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, முருகனோட கோலத்தெல்லாம் நீங்க பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. முருகனோட ஆண்டி கோலமே, ஆண்டியா என்னை தேடி ஒரு பக்தன் வந்தா கூட அவனை ராஜனா ஆக்குவேன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோலம் ஆண்டி கோலத்தினோட தாத்பரியம். அப்போ முருகன் கோலத்தெல்லாம் பார்த்து இன்னைக்கு முருகன் வந்து ஆண்டி கோலமாப்பா போகக்கூடாதப்பா அப்படின்னு இவங்களாம் முடிவு பண்ணிடுவேன். போ, நீ எந்த கோலத்தில் முருகன் இருந்தால் என்ன, உன்னை ராஜனாக்குறதுக்கு தான் அவன் ஆண்டி கோலத்தில் இருக்கான்.
ஆண்டியா நீ வந்தேன்னா கூட உன்னை நான் பெரிய வந்து ராஜாவாக்கிடுவேன். அதுதான் முருகனோட தாக்கம். அருமை. போய் வழிபாடு பண்ணிட்டு வரது நல்லது. சூப்பர்மா. விருச்சிக ராசி வந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே வந்து இந்த டைம் ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலன் கண்டிருக்கீங்க. அருமைமா. ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா இல்லைனா பிரச்சனையை கொடுப்பாரு? கண்டிப்பாக சனி நல்லது தான் செய்ய போகிறார். எந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. ஓகே. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படி நம்மளா முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதில் நல்லது அப்படின்றது இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பா தான் இருக்கு, அதே தான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்போ இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்மசனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி ரொம்ப அவரோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா இது வந்து ரிவ்யூ கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோடில் லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கேன், இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே. ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது நடக்கும். ஓகே, நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம். ஓகே, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஸோ அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போகிறார். எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போகிறார். பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்வர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய லைட் வருது, பென்ஸ் காரில் போகிறேன். அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன். அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். சனி வக்ரமானாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க.